நான் வந்து 8th படிக்கும்போதே நான் ஒரு பொண்ணு தான் அப்படி சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க போடுற மேக்கப் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்து, அதெல்லாம் நான் யாரும் வீட்டில் இல்லாத போது நான் போட்டு பார்த்து இது பண்ணும்போது ரொம்ப பிரச்சனையாச்சு எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா பார்த்து கண்டிச்சு, அடிச்சு. உங்களோட உண்மையான பேர் என்ன? போல்டான பர்சன் தான் சொல்லிடுவாங்க. எங்களை மாதிரி கூச்சப்படுறவங்களாம் கொஞ்சம் சொல்கிறதுக்கு, ஐயோ பையன் பேர் சொல்லணுமா, நம்ம அதை மறந்து தானே பொண்ணாக மாறணும். என் பையன் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க வச்ச பேர் தானே, அதனால் அதை சொல்லி கூப்பிட்டு எல்லாருமே கூப்பிட்டு பழகினாங்க. அதுக்கப்புறம் நான் தான் எடுத்து சொன்னேன், உங்கள் பையன் கிடையாதுன்னா நீ இப்போ நான் சேஞ்ச் ஆகிட்டேமா. திருநர் மக்களுக்குமான காதல்ங்கிறதும் ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. ரேணுகா அது வரைக்கும் லவ் பண்ணவங்க யாராச்சும் இருக்காங்க? இருக்காங்க. ஆனால் வந்து திருநங்கை காதல் வந்து ஒரு மாயைன்னு தான் சொல்லணும். தினமணி டிஜிட்டலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் மிஸ் கோஹம் 2025 டைட்டில் வின்னர் ரேணுகா வந்து நம்முடைய இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். பல தடைகளை உடைச்சு பல வழிகளை கடந்து ஒரு டைட்டில் வின்னராக இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பல போராட்டங்கள் இருக்குது. திருநர் சமூக மக்களுக்கு எதிரான போராட்டங்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் அதை கடந்து வந்து அழகி போட்டியிலையும் நம்மளும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக போய் இன்னைக்கு அந்த டைட்டிலை நீங்கள் ஜெயிச்சு வந்து நீங்கள் நிற்கிறீங்க. இந்த தருணத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? வணக்கம், என் பேர் ரேணுகா. நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து ஒரு சின்ன கிராமம், சுத்தமல்லிங்கிற கிராமத்துலேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து மாடலிங்கு, ஆக்டிங்கு ப்ளஸ் டான்ஸ், இது 3 மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எந்த ஸ்கூல் கல்ச்சர், எந்த ப்ரோக்ராம்னாலும் டான்ஸ் ஆடுவேன். அப்புறம் ஏதாவது ஒரு மைம் ஷோ, அந்த மாதிரி ஷோலாம் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி மாடலிங் ஃபீல்ட்லேயும் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நான் போய் அதில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுலாம் நான் வென்றிருக்கிறேன். பல தடைகளை தாண்டி வந்து நான் இப்போ இந்த மிஸ் டைட்டில் வாங்குறது எனக்கு பல வருஷ கனவு. ஏன்னா இது வந்து நான் ஒரு 14 இயர்ஸாக வந்து அந்த ஷோ வந்து நான் லைவாக போய் பார்த்துருக்குறேன். டைரெக்டாக மிஸ் விழுப்புரம் போய் அந்த மிஸ்க்கு அவங்க வருஷம் நான் போய் பார்க்குறேன். எப்படி அவங்க வாக் பண்ணுறாங்க, எப்படி ஸ்பீச் பண்ணுறாங்க, அவங்க அப்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு 2024 வந்து நான் வந்து ஏறலாம், ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன நானே க்ரோமிங் பண்ணிக்கிட்டு நான் ஏறினேன். பட் அந்த வருஷம் என்னால் வந்து சரியாக பதிலளிக்க முடியாத காரணத்தினால வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். டாப் 7ல் செலக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ 25ல் நான் எப்படியாவது டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 1 இயர் கேப்பில் என்ன நானே வந்து மெருகேற்றிக்கிட்டேன். என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். எப்படி வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 ஸ்டூடியோவில் போய் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் மேம் கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, வாக் இப்படி பண்ணணும், ஸ்பீச் இப்படி பண்ணணும், அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த வருஷம் நான் ஏறினேன். அது டாப் ஆடிஷன் நடக்கும்போதே டாப் 15 செலக்ட் ஆனோன்னா பாதி கடலை தாண்டதான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் டாப் 7, அப்புறம் டாப் 3ல் வந்து ஒரு பயம், அவ்வளோ பயம். எல்லா சாமியும் நான் வேண்டிட்டு தான் நின்னேன். கண்டிப்பாக இந்த வருஷம் நான் செலக்ட் ஆன கடவுளே கூத்தாண்டவரே, இந்த வருஷம் நான் செலக்ட் ஆனால் அடுத்த வருஷம் நான் தாலி கட்டி தாலி இருக்கிறேன்னு வேண்டினேன். அதே மாதிரி நான் வந்து டாப் 1ல் செலக்ட் ஆனேன். இந்த டைட்டில் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த மிஸ் வேர்ல்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துவாங்களா, இந்த ஃபேஷன் ஷோஸ் இந்த மாதிரி நடத்துறதெல்லாம் பார்க்குற பழக்கம் உண்டா? பார்த்துருக்கேன் நான் யூடியூப்பில். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அதுக்காக நம்ம வந்து நிறைய லாங்குவேஜ் அடிஷனலாக கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் கற்றுக்கணும், மெயினாக இங்கிலீஷ் தெரியணும். அது மாதிரி அடிஷ்னலாக 2-3 ஃபாரின் லாங்குவேஜ் தெரியணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர வருஷங்கள் வந்து அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ரேணுகாக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு இப்போ தெலுங்கு, தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ். தெலுங்கு, தமிழ், கொஞ்சம் இங்கிலீஷ். அதுலேயே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகி வந்துட்டீங்க. நிச்சயமா எல்லாருமே வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் இருந்தால் லைஃப்பில் வந்து ஒரு ஆணாக இருந்து மட்டும்தான் வந்துட்டு பெண்ணாக வந்துட்டு மாறி இருப்பாங்க. உங்களுடைய பள்ளி பருவங்கள், குடும்பம் இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? ஃபேமிலியில் வந்து எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கீங்களா, ஃபேமிலி விட்டு வெளியில் வந்துட்டீங்களா? நான் வந்து 8th படிக்கும்போதே நான் ஒரு திருநங்கையாக நான் வந்து நான் ஒரு பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நான் ஒரே ஒரு அக்கா மட்டும் தான் எனக்கு. எங்கள் அக்கா கூடயே நான் பேசுகிறது, எங்கள் அக்கா கூடயே பழகிறது, அவங்க கூடயே நான் எல்லா கேம்ஸு அவங்க அப்படி ஆடும்போது எனக்கு அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க போடுற மேக்கப் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்து, அதெல்லாம் நான் யாரும் வீட்டில் இல்லாத போது நான் போட்டு பார்த்து இது பண்ணும்போது ரொம்ப பிரச்சனையாச்சு எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா பார்த்து கண்டிச்சு, அடித்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு புத்திமதி எடுத்து சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த வயசு வந்து எங்களுக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன் நான் இப்போது. ஆனால் நான் சர்ஜரி பண்ணி ஒரு 1 வீக்கில் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கிட்டாட்டாலும் எங்கள் கூட இருக்கிற எங்கள் சொந்த பந்தங்கள் வந்து புத்திமதி எடுத்து சொன்னாங்க. ஒரு பிள்ளை, ஒரே ஒரு ஆம்பளை பையன் திருநங்கையாக மாறிட்டான், இப்படி விட்டுட்டா கூட சமுதாயத்தில் வந்து சீரழிஞ்சு போயிடும் பிள்ளை. வேற எங்கேயோ போயிட்டு அடிமையாக இருக்கிறதுக்கு நம்ம பிள்ளை நம்ம கூடயே பொண்ணாவே இருக்கட்டும், கடைசி காலம் வரைக்கும் நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க புத்திமதி எங்கள் சித்தி எல்லாரும் எடுத்து சொல்லி எங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் என்னை ஏற்றுக்கிட்டு இத்தனை வருஷமா நான் எங்கள் அம்மா கூட தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட உண்மையான பேர் என்ன?
அது மோஸ்ட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை சொல்லுங்க நல்லா நம்ம. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு டைட்டில் வின்னராக வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க. உங்களோட உண்மையான பேர் வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறது. தெரிஞ்சுக்கலாம், நீங்க இப்போ புரியுது. ஆனா மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி உண்மையான பேர் வந்து யாரும் சொல்றதுக்கு போல்டான பர்சன்னா சொல்லிடுவாங்க. எங்களை மாதிரி கூச்சப்படுறவங்களாம் கொஞ்சம் சொல்றதுக்கு ஐயோ பையன் பேர் சொல்லணுமா, நம்ம அதை மறந்து தானே பொண்ணா மாறணும், இப்போ ஏன் பையன் பேர் மறுபடியும் ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அது மாதிரி ஒரு மாற்றத்திற்கான மனநிலை இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக மட்டுமே தானே நம்ம திரும்ப திரும்ப நிகழ்ச்சிகள் மூலியமா நம்மளை வந்து நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா. அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்கும்ல, அந்த ஒரு போல்ட்னஸ் கிடைக்கணுங்கிறதுனால தானே அந்த கேள்வியை கேட்குறோம். கேக்குறீங்க ஓகே தான், ஆனா பட் நீங்க தைரியமா சொல்றதை வச்சு தானே மற்றவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு இதாக இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதனால தான் அந்த கேள்வி. அதுக்கு இல்லைங்க, அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாஸ்ட்டை வந்து அதையும் நினைச்சிட்டு இருக்க வேணும். இப்போ ப்ரெசன்ஸ் என்ன இருக்கோ நம்ம அதை மட்டும் பார்த்து நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. சின்ன வயசுல கோயிலுக்கு எனக்கு போற ரேணுகா வழக்கம்லாம் இருக்கா? இருக்கு. எந்த கோயில் போவீங்க? எல்லா கோயிலுக்கும் போவேன் நான். அதுதான் மதமும் சம்மதம் தாங்க. எம்மதமும் சம்மதம் தானா? சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். நான் பேசிக்கலாக முஸ்லீம், அதனால நான் தர்காவுக்கும் போயிருக்கிறேன். எந்த ஹிந்து கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். இஸ்லாத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? திருநர் சமூக மக்களை வந்துட்டு இதை வந்துட்டு மாற்றத்திற்கான ஒரு விஷயத்த வந்து இஸ்லாத் வந்து எப்படி ஏத்துக்குச்சுன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாம் பொறுத்தவரை திருநங்கை சமுதாயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் அங்கனால. நானும் ஃபஸ்ட்டு போகும்போது என்னை வந்து ஒரு மாதிரி எல்லாம் பார்க்குறது, ஜமாத்தில் சேர்க்காதது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம், அந்த மாதிரிலாம் சொன்னவங்க தான். அதுக்கப்புறம் ஊர்க்காரங்கள்லாம் கொஞ்சம் நான் அப்போது ஊரோட அவ்வளோ ஒட்டி இருக்க மாட்டேன்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபெஸ்டிவல் ரம்ஜான் அந்த மாதிரி தான் போயிட்டு வருவேன். அப்புறம் நாங்கள் அப்போ வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ வந்து நான் இத்தனை வருஷத்தில் நான் உழைச்சி நான் என் காசில் நான் வீடு கட்டி எங்கள் அம்மாவுக்கு தனியாக சொந்த வீடு கட்டி வச்ச உடனே அதான் காசு பணம் இருந்தால் சொந்த பந்தம் தானாக வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனையும், ஏன்னா உங்களை வந்து ஒரு பெண்மை தன்மை வந்து உணர தொடங்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு சக நண்பர்களோட நீங்கள் பழகிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. 1 2 என்னத்த சொல்ல. இப்போ எனக்கு சப்போர்ட் வந்து அங்கே கேர்ள்ஸ் தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் படித்தது கோ எஜுகேஷன் ஸ்கூல் தான், அதனால் எனக்கு கேர்ள்ஸ் சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. ஆனால் பாய்ஸ் வந்து தனியாக ரெஸ்ட் ரூம் போகிறது கஷ்டம். ரெஸ்ட் ரூம் போனால் அங்கே போய் மாதிரி கிண்டலாக மனசுக்கு புண்படுத்துகிற மாதிரி பேக்ஸ்லாம் விடுவாங்க. உனக்குலாம் எதுக்கு நீ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வர, நீ பேசாமல் பொண்ணுங்க மாதிரி சுடிதார் போட்டு வா, அந்த உசு அள்ளி அந்த இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஏன் ஸ்கூல் படிக்கணும், இதனாலேயே பாதி பேர் வந்து ஸ்கூல் லைஃப்பை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு திருநங்கையில் வந்துடுறாங்க. இவங்க இவ்வளோ கேள்வி கேட்டு நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கிறத விட நம்ம பேசாமல் நம்ம திருநங்கை மக்களோடய போய் சேர்ந்துக்கலாமே சொல்லிட்டு அதனால தான் மோஸ்ட் ஆஃப் திருநங்கைகள் வந்து ஸ்கூல் லைஃப்பை வந்து கட் பண்ணிகிட்டே வர காரணமே. இவங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அவங்களால நல்ல புத்திமதி எடுத்து சொல்லி சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக ஓரளவு உணர்ந்துப்பாங்க திருநங்கைகள். இவங்க வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இன்க்ளூடிங் டீச்சர்ஸ், அப்போ உள்ள டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களும் என்ன இப்படி நடக்கிற, என்ன அப்படி நடக்கிற, உன்னெல்லாம் ஸ்கூல்லேயே சேர்த்துருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இந்த தடைகள்லாம் தாண்டி கூட நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்தேன் திருநங்கைகள். காலேஜ் வரைக்கும் படிச்சு என்ன படிச்சு என்ன கோர்ஸ்? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு திருநங்கையா மாறினதுக்கு அப்புறமும் வந்து படிச்சிங்களா இல்லை மாறி தான் படித்தேன்? மாறி தான் படிச்சிங்க. ஃபேமிலியில் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னு சொன்னீங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி மாறக்கூடிய சுச்சுவேஷன் வருதுங்கிறப்ப வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைச்சு அவங்களே கூப்பிட்டு போனாங்களா? இல்லை இப்போ அதில் இல்லை. ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரு பையங்கிறதுனால அப்போல்லாம் சம்மதிச்சு கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க. நானாக வந்து சொல்லாமல் தான் போனேன். ஆனால் என்னுடைய நெருங்கிய தோழிகள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பேசுவாங்க. அந்த என் கூட படித்தவங்க எல்லாருமே திருநங்கை ஆல்ரெடி ஆயிட்டாங்க. நான் இப்போ தான் ஆக போகிற ஸ்டேஜுங்கிறதுனால யார்ட்டுமே சொல்லாமல் தான் ஆப்ரேஷனுக்கு போனேன். கூட இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாட்ட போய் டேரெக்டாக அவங்க பையன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே தான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக அதுக்கப்புறம் தான் புரிய வச்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் அந்த ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருந்தீங்க? ஃபேமிலி விட்டு நான் ஒரு 5 வருஷம். திரும்ப நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் தனியாக போயிட்டேன். திருநங்கைகள் எங்கள் பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மூலயமா எனக்கு ஒரு தனி வீடு பிடிச்சி எனக்கு எஜுகேஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் காலைல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் ஈவினிங் கலெக்ஷன் போயிருக்கிறேன், ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் பண்ணி அந்த காசில் தான் நானே சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ அதெல்லாம் விட்டு ஒரு லெவலுக்கு வந்து இப்போ இந்த துறையில் சூஸ் பண்ணி நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து முன்னேறிட்டு போயிட்டுருக்கிறேன். ரேணுகாவுக்கு பிடிச்ச நடிகர், இந்த சினிமா பார்க்குற வழக்கங்கள்லாம் அந்த ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வந்து எந்த நடிகரை அதிகமாக விரும்பி எந்த நடிகையுடைய படங்களை அதிகமாக பார்ப்பீங்க? நடிகைனா அசின் நடித்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். நடிகர்னா அஜித். 90s கிட்டா நீங்கள்? ஆமாம், அதனால தான் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. சரி, திரும்ப நீங்கள் வந்து வீட்டுக்கு போயாச்சு, ஃபேமிலிக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் மாறி போகிறீங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஒரு வருஷமாக அவங்க
என் பையன் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க வச்ச பேர் தானே. அதனால அதை சொல்லி கூப்பிட்டு எல்லாருமே கூப்பிட்டு பழகுனாங்க. அதுக்கப்புறம் நான் தான் எடுத்து சொன்னேன், உங்கள் பையன் கிடையாதுண்ணா, நீ இப்போ நான் சேஞ்ச் ஆகிட்டேம்மா, கொஞ்சம் நீங்களும் நாலு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போகும்போது வந்து கொஞ்சம் பேர் மாற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச முஸ்லீம் பேர் ஏதோ ஒன்று அதை வச்சு கூப்பிடுங்க. நீங்கள் ரேணுன்னு கூட கூப்பிட வேணாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னதுன்னா இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த வீட்டில் ரம்ஜான் செலிப்ரேஷன், பக்ரீத் இதுக்கெல்லாம் போவீங்க? போவேன். எல்லா செலிப்ரேஷனுக்கும் போவேன். எனக்கு எப்போ மனசு கஷ்டம், ஏதாவது ஒரு வேதனை அப்படி ஏதாச்சுன்னா எங்கள் அம்மா கிட்ட போய் கட்டி பிடிச்சி மடியில் படுத்து ஒரு பேர். சரி, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்போ வரீங்க? நீங்கள் ஒரு மாடல் ஆகணும் அப்படிங்கிறது, ஒரு டான்ஸரா, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நீங்கள் எப்போ வரீங்க? நான் இது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து இந்த இதில் கற்றுட்டு தான் இருந்திருக்கேன். டான்ஸ் கற்றுட்டு இருந்தேன். அதாவது டான்ஸ் நான் ப்ராப்பராக கற்றுக்கல, டிவி பார்த்து டான்ஸ் கற்றுக்கிட்டது. மாடல் அதே மாதிரி தான், யூடியூப் இதெல்லாம் பார்த்து நானே வாக் பண்ணி. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2017 வந்து மிஸ் திருநெல்வேலி நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுலேயும் நான் டைட்டில் வின்னர் ஆனேன். இப்போ டான்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு சாங் நம்ம ப்ளே பண்ணுறோம், அந்த சாங்குக்கு நீங்கள் ஆடுவீங்க. இப்போ நீங்கள் விரும்பி ஒரு சாங்கை உங்களால் மனசில் நினச்சிட்டு இந்த கேமரா முன்னாடி உங்களால் வந்து ஆட முடியுமா? முடியுமா? நீங்கள் விரும்பின ஒரு சாங்கை உங்களுக்குள்ளேயே மனசில் நீங்கள் நினச்சிட்டு, ஆனால் அந்த சாங்கை நாங்கள் ப்ளே பண்ண போகிறதில்ல, ஆனால் நீங்கள் ஆடணும், முடியுமா? ஓகேவா? ஓகே. ஆனால் இது கிரீடம் இருக்கே, நீங்கள் கிரீடத்தை கூட அங்கே கலட்டி கொடுத்துட்டு கூட நீங்கள் அதை பண்ணலாம். ஓகேவா? ஒரு நல்ல டான்ஸர் வந்து நாம் கேட்கும் பொழுதோ உடனே வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு ஆடுறவங்க தான் நல்ல ஒரு டான்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே வந்து உடனே எனக்கு சாங் போடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கேட்கல, இது உங்களுக்கான டைம். நீங்கள் தேங்க்யூ. ஓகே. இப்போ நீங்கள் ஆன அந்த டான்ஸ் வந்து எந்த பாட்டை நீங்கள் மனசில் நினச்சா அன்னைக்கு நீங்களே சொல்லிடுங்க. எங்கே என் புன்னகை எவர் கொண்டு போனது. சூப்பர். சரி, இப்போ மிஸ் குவாத்தோட டைட்டில் வந்து 2025 வந்துட்டு வாங்கியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, என்ன மனநிலையில் போய் அந்த ஸ்டேஜில் அந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? மனநிலைனா என்னுடைய கனவு இல்லைங்க, 14 வருஷ கனவு. எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறணும், இந்த ஸ்டேஜில் நான் எனக்கு ஏதாவது ஒரு வருஷம் நான் வின் பண்ணணும். ஏன்னா அதுக்கு ஒரு காலத்துக்கு அழியாத ஒரு பெயர். இப்போ நம்ம எப்போ அந்த ஷோக்கு போனாலும் இவங்க அந்த வருஷம் டைட்டில் வின்னர், இவங்க இந்த வருஷம் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நம்மளுக்கு ஒரு கௌரவம். அதனால் நான் வந்து 14 வருஷமே நான் வந்து போய் லைவாக பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எப்படி வாக் பண்ணுறாங்க, எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் போன வருஷம் 2024 2025 நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வருஷம் நான் டைட்டில் அடிச்சேன். அந்த மிஸ்கோம் 2025 அந்த இதெல்லாம் வந்துட்டு அழகி போட்டி வந்துட்டு எப்படி நடக்குது, என்னென்ன ரவுண்டெல்லாம் இருக்குது, எப்படி அவங்க கண்டஸ்டண்ட்டை வந்து தேர்வு பண்ணுறாங்க, இந்த மிஸ் வேர்ல்டுலாம் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷினுக்குலாம் அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுலேயும் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காங்கிற பார்த்து தான் வந்துட்டு செலக்டாக டைட்டில் வின்னர் வந்து கொடுப்பாங்க. இது எப்படி நடந்துச்சுங்கிறத நீங்கள் மக்களுக்கு வந்து அப்படியே விலாவரியாக சொல்லணும். ஓகே. இப்போ வந்து தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு வந்து கடந்த 45 வருஷமாக வந்து இந்த மிஸ்குவாகம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இவங்க அழகி போட்டி நடத்திட்டு தான் வராங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு அழகிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து 2 சுற்றாக நடக்கும். முதல் சுற்று வந்து ஒரு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களாம் நேம் லிஸ்ட்டு, எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க நேம் கொடுத்தீங்கன்னா பேட்ச் கொடுத்துருவாங்க. அதை நம்ம இங்கே பண்ணிக்கணும். அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு 3 ஜட்ஜ் போட்டிருப்பாங்க. வாக்கு, அப்பீரியன்ஸு, இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு மார்க் போட்டு அதுலேருந்து தான் வந்து நாங்கள் இப்போ ஒரு 30 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஃபில்டர் பண்ணி டாப் 15 செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க காஸ்டியூம் பார்ப்பாங்க, அவங்க மேக்கப் பார்ப்பாங்க, அவங்க ஹேர் ஸ்டைலு, அவங்க வாக்கு, அவங்க ஸ்பீச், இதெல்லாம் பார்த்து தான் டாப் 15 வந்து செலக்ட் பண்ணுவாங்களே. அப்படி வந்து டாப் 15 செலக்ட் ஆனதுக்கப்புறம் இறுதி சுற்று வந்து ஈவினிங் நடக்கும், பெரிய பிரம்மாண்டமாக நடக்கும். அதில் வந்து அந்த டாப் 15 நடப்பாங்க. அதுலேயும் வாக்கு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸு, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்து டாப் 7 செலக்ட் பண்ணி ஜிகே கொஷின் கேட்பாங்க. நார்மல் கொஷினாக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஷின், வேல்யூபிளான கொஷினாக தான் இருக்கும். அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னு பார்த்துட்டு தான் அதில் டாப் 3 செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக நீங்கள் பண்ணி நீங்கள் இந்த டைட்டில் வின்னராக வந்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. கூத்தாண்டவர் கோவில் திருவிழா இந்தியாவில் உள்ள எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும், திருநகர் மக்களில் வந்துட்டு எல்லா தரப்புலையும் இருக்கிறவங்களும் அந்த ஒரு கோயிலை ஸ்பெசிஃபிக்காக தேடி வந்து வருஷத்தில் ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி விழாவை வந்து
பேஸ் பண்ணி எல்லாருமே வர்றது வழக்கம். நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஜென்ரலாக அதாவது திருநர் மக்களாக மாறினதுக்கப்புறம் எங்களுக்கு மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, ஜாதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. கூத்தாண்டவர் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோம், நீங்கள் அதில் அதுலேயும் நீங்கள் போய் கலந்துக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எனக்கு கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து 3-4 வருஷமாக தான் போயிருக்கிறேன் கோயிலுக்கு. நான் ஷோக்கு போயிருக்கிறேன், பார்த்துருக்கேன். ஆனால் கோயிலுக்கு நான் அது அவ்வளோவா போனதில்லை. 4 இயர்ஸாக தான் போயிருக்கிறேன். நான் ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால எனக்கு அந்த ஸ்டோரி வந்து எனக்கு அதை பற்றி அவ்வளோவா கிளாரியாக தெரியாது. ஒன்று தெரியும், இப்போ நம்ம அந்த ஐயன் வந்து யாராவது ஒரு இந்த வருஷம் நம்ம வேண்டிட்டு எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே இது நடந்துடணும், நீங்கள் எனக்கு அந்த வேண்டுதல் வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நான் உங்ககிட்ட வந்து தாலி கட்டி தாலி எடுத்துக்கிறேன் வேண்டுதல் வச்சுட்டு, திருநங்கைகளும் சரி பொதுமக்களும் சரி அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு வரும்போது அடுத்த வருஷத்துக்குள்ளே அவர் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்த உடனே தான் நம்ம அடுத்த வருஷம் போய் அவருக்கு தாலி கட்டி தாலி இருக்கிற அந்த ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். சரி, எல்லாருக்குமே வந்துட்டு காதல் வர்றதுங்கிறது வந்து ஒரு விஷயந்தான். அது ஆண் பெண் இருப்பாளருக்குமே உள்ளதான். திருநர் மக்களுக்குமான காதல்ங்கிறதும் ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. ரேணுகா அது வரைக்கும் லவ் பண்ணவங்க யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனால் வந்து திருநங்கை காதல் வந்து ஒரு மாயைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து நடுக்கடலில் இருந்துட்டு மேலே இருக்கிற நிலா வந்து தண்ணிக்குள்ளே பார்க்குற மாதிரி தான், அது கலக்கி விட்டா கலங்கிரும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு மாயை. நிலா வந்து நம்ம தண்ணிக்குள்ளே தெரிந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் திருநங்கை காதலும். இப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நிறைய பொண்ணுங்களையும் ஏமாற்றிட்டு போகிறாங்க. திருநங்கைகள் வந்து ஏமாத்துறோம். சும்மா அவங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பணம் மனசு சார்ந்த காதலாக இல்லை, உடல் உறவு சார்ந்த ஒரு காதலாகவே இருந்துட்டு இருக்குது. 100க்கு 1% தான் இருப்பாங்க ட்ரூவாக. மற்ற 99% வந்து திருநங்கை காதல் ஃபேக்காக தான் இருக்கும். திருநங்கைகள் வந்து ஆம்பளைங்களோ பசங்க லவ் பண்ணுறாங்களா, அந்த பசங்க காதல் ஃபேக்காக தான் இருக்கும். ஆனால் திருநங்கைகள் ட்ரூவாக தான் லவ் பண்ணுவாங்க. இப்போ திருநருக்குள்ளேயே வந்துட்டு இப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஓகே தான். ஏன்னா இப்போது நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிறது வந்து அது அவங்கவுங்க விருப்பம். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு அது இஷ்டம்னா நம்ம பண்ணிக்க போகிறோம், நம்மளுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை நம்ம விட்டு விலகிக்க போகிறோம். இது வரைக்கும் எந்தெந்த விதமான டைட்டில்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்கீங்க? 2017 மிஸ் திருநெல்வேலி டைட்டில் வின் பண்ணேன். 2024 மிஸ் சவுத் இந்தியா டிரான்ஸ் குயின் டைட்டில் வின் பண்ணேன். இப்போ 2025 மிஸ் குவாகம் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். இந்த மிஸ் குவாகம் 2025 வந்த கெஸ்ட் வந்து விஷால் வந்திருந்தாருங்கிறதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். வனிதா மேடம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. விஷால் சாரை பார்த்து பேசுனீங்களா? விஷால் சார் வந்தது வந்து சென்னை திருநங்கைகள்லாம் சேர்ந்து பெரியவங்கலாம் சேர்ந்து நடத்தின மிஸ் திருநங்கை அந்த ஷோக்கு தான் போனாங்க. நாங்கள் வந்து மிஸ் குவாகம் எங்களுக்கு ஷோக்கு வந்து வனிதா விஜயகுமார் அவங்க, தேவி பிரியா மேம் அவங்க, சஞ்சனா மேம் அவங்க, இவங்க இந்த ஆக்ட்ரஸ்லாம் வந்திருந்தாங்க. பேசினோம், நல்லா தான் என்கரேஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த பெஸ்ட் ரேம்ப் வாக் டைட்டில் வச்சதே தேவி பிரியா ஆக்டர் மேம் தான். ஒரு ரேம்ப் வாக்லயும் நீங்க வந்துட்டு டைட்டில் வின்னரா வந்திருக்கீங்க. அந்த 7 டாப் 7 செலக்ட் பண்ணாங்களா, அவங்களுக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்தாங்க. பெஸ்ட் ஸ்மைலிங், பெஸ்ட் ரேம்ப் வாக், பெஸ்ட் ட்ரெடிஷ்னல், அந்த மாதிரி டைட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய வருது, பணம் வந்து இதுலயும் அதிகம் விளையாடுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்களா? அதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க? எவ்வளவு ஸ்பான்சர்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வருது? எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து புரிதல் வந்து இப்போ ஒரு செலிபிரிட்டியாக இப்போ நான் இருந்தேன்னு வைங்களேன், இப்போ நான் ஒரு மைக்கை பிடிச்சி சொல்லிட்டேன்னா ஐயோ இவங்க செலிபிரிட்டி, இவங்க சொன்னால் நிஜம், இவங்க சொன்னால் தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடுறாங்க. அப்போல்லாம் வந்து மிஸ் குவாகம் நடத்துறது வந்து தென்னிந்திய திணைக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அவங்க வந்து அவங்க ஓன் காஸ்ட் போட்டு தான் இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இந்த அவார்டு, இந்த வின்னிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது கூட சேர்ந்து சில தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் நம்ம சாதிக்க பிறந்த சமூகம் இப்போ ஸ்வேதா மேமும் அதில் வந்து பண்ணுறாங்க, ஆங்கரிங் பண்ணுறாங்க. அவங்க ஓன் காஸ்ட் போட்டு தான் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து சில பேர் வந்து அந்த டைட்டில் வாங்குறதே வந்து சில பேர் சொல்கிறாங்க காசு கொடுத்து தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய ஷோவில் வந்து ஒரு ஜட்ஜை வந்து கிரிட்டிசிசம், அதாவது தப்பாக பேசுகிறவங்க வந்து ஒரு மாடலாக இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால அது சூரியனை பார்த்து அதான் 1000 விமர்சனங்கள் வந்து திணைகை மேலே வரலாம். சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியன் வந்து அந்த பயந்துட்டு ஓடாது, அதே இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் ஸ்வேதா மேமும் மிலா மேமும் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நார்த் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து இது மாதிரி போட்டிகள்லாம் நடத்துகிறாங்களா? அங்கேயும் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, மக்கள்கிட்டையும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு வந்து இப்போ எல்லா பக்கமும் இருக்குங்க. நான் நம்ம தமிழ்நாடு தான் சொல்லுவேன் நான் விழுப்புரம். ஏன்னா நார்த் இந்தியாவில் ஆல்ரெடி வந்து திருநங்கைகளை வந்து ஒரு இதை தெய்வமாக தான் பார்க்குறாங்க. அங்கே உள்ள மதிப்பு மரியாதை அங்கே கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்குது திருநங்கைகளுக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் புரிதல் இல்லாமல் தான் இருக்காங்க கொஞ்சம். அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விழிப்புணர்வு மூலயமாவது வருஷம் இந்த ஷோ நடத்தி எல்லாரும் என்னெல்லாமோ பேசுகிறோம். அதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வருஷம் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களா, நம்மளையும் சக தோழியா சக மனுஷியா
இது பண்ண மாட்டாங்களா? ஏன்னா அந்த ஒரு வருஷம் இப்போ அந்த விழுப்புரத்துக்கு போகிற அந்த 3 நாள் மக்கள் நல்லா பேசுகிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, ஹாய் பைன்னு கொண்டாடுறாங்க. இதே நாங்கள் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அதே மேக்கப்போட அதே போனால் அவங்க கண்டுக்க மாட்டாங்கல்ல. அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஐயோ யார் நீங்கள், உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையா, அந்த மாதிரி ஏளனமாக பேசும்போது தமிழ்நாட்டு மக்கள் மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன மாதிரி உங்களை எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்தாங்க? ஃபஸ்ட்டு நான் டைட்டில் வின் பண்ணேன்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம், அழகாக இருந்தேன், அழகாக வாக் பண்ண, அழகாக ஸ்பீச் பண்ணேன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ என் ஃபேமிலியில் அதை குறைய வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீர்த்து வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்க, இன்றைக்கி ஒரு டைட்டில் வின்னராக உங்களோட கனவை வந்து நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக கேமரா மூலிமா நீங்கள் எல்லாமே சொல்லலாம். நான் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறத விட ஆல்ரெடி அவங்க என்னை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டாங்க. நான் வந்து என்னுடைய அம்மாக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறத விட நம்ம சமுதாயத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எங்களை மாதிரி திருநங்கை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள புரிஞ்சு, அவங்கள தெரிஞ்சு, அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் இதுன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான வழிமுறையில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா யாருமே பெக்கிங் கேட்க மாட்டாங்க, யாருமே ப்ராஸ்டியூஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களும் எல்லா துறையிலையும் சாதிச்சு 3ஆம் பாலின திருநங்கைகள் வந்து சமுதாயத்தில் ஓங்கி நிற்பாங்க. தயவு செஞ்சு எல்லா பெற்றோர்களும் அவங்க பிள்ளைங்களை வந்து ஏற்றுக்கோங்க, திருநங்கை பிள்ளைங்களை. அது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக நாங்கள் ஒரு கொஷினை மட்டும் ஏன் உங்கள்கிட்ட முன் வைக்கலைன்னா, திருநங்கைகள் திருநர் சமூக மக்கள்னாலே வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுவாங்க, தப்பான தொழிலில் இருப்பாங்க, தெருவில் வந்துட்டு பணம் கேட்டு நிற்பாங்க, இப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி எல்லா துறையிலையுமே நீங்கள் இன்றைக்கி சாதிச்சு நிற்கும் பொழுது அந்த கேள்விகள்லாம் இன்றைக்கி உடைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அந்த கேள்வியை வந்து எந்த ஒரு தொலைக்காட்சி வாயிலையும் வந்து நாங்கள் அதை கேட்கக்கூடாதுங்கிற முடிவோடு தான் அந்த விஷயத்தெல்லாம் அப்பாற்பட்டு நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அந்த இன்டர்வியூ நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களோட நேரங்களை ஒதுக்கி வந்து எங்களோட தினமணி டிஜிட்டலுக்கு வந்துட்டு உங்களுடைய நேரங்கள் கொடுத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.